பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் சந்தித்த தோல்வியை தமிழகத்தில் விஜயுடன் ஒப்பிட்டு பலரும் விமர்சனங்கள் முன்வைத்து வரும் நிலையில் தோல்வியை தொடர்ந்து அரசியலில் இருந்து விலகுகிறாரா பிரசாந்த் கிஷோர் என்ற கேள்விகளுக்கு அவரே பதிலளித்துள்ளார். பீகார் தேர்தலில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் 25 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் தாம் அரசியலை விட்டு விலகுவதாக பிரசாந்த் கிஷோர் அறிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் பீகாரை முன்னேற்றும் வரை தாம் ஒருபோதும் அரசியலில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என தனது முடிவை மாற்றிக்கொண்டுள்ளார். மேலும் தேர்தல் தோல்விக்கு தான் 100% பொறுப்பு ஏற்பதாகவும் அதற்கு பிராயச்சித்தமாக நவம்பர் 20ஆம் தேதி காந்தி பிதிஹர்வா ஆசிரமத்தில் ஒரு நாள் முழுவதும் மௌன விரதம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்காவிட்டால் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் 25 இடங்களுக்கு மேல் வென்று இருக்காது என்றும் நிதிஷ்குமார் 1.5 கோடி பெண்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி 2 லட்சம் ரூபாயை வழங்கி தாம் ஓட்டுகளை பணம் கொடுத்து வாங்கவில்லை என்பதை நிரூபித்தால் தாம் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.